பெருநகர சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் மண்டலம் 13, 14, 15 ஆகிய 3 மண்டலங்களுக்குட்பட்ட 27 கல்வி நிறுவனங்களுக்கு அதில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகள் தரும் இந்த மகத்தான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கின்ற மண்டலம் 15 உதவி ஆணையர் திரு திருநாவுக்கரசு அவர்களே, வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கின்ற தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பாராட்டுதலுக்குரிய செயல் வீரர் அன்பு நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, வருகை தந்து உரை நிகழ்த்தி சிறப்பித்திருக்கிற கல்வி நிலைக்குழுவின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே, பெருமதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் வட்டார துணை ஆணையர் திரு அக்தாப் ரசூல் IAS அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர்கள் மரியாதைக்குரிய செயல் வீரர்கள் இனிய நண்பர் VE மதியழகன் அவர்களே, அன்பிற்கினிய நண்பர் பெருங்குடி SV ரவிச்சந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய உதவி ஆணையர் சுரேஷ் அவர்களே, மண்டலம் 13 உதவி ஆணையர் திரு செந்தில்குமரன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேற்பார்வை பொறியாளர் திரு முரளி அவர்களே, மரியாதைக்குரிய திரு தணிகவேல் உள்ளிட்ட செயற்பொறியாளர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் மன்ற உறுப்பினர்கள் பெருமதிப்பிற்குரிய சகோதரி விமலா கர்ணா அவர்களே, சங்கர் அவர்களே, முருகேசன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பாலவாக்கம் சோமு அவர்களே, ஏழுமலை அவர்களே, ஹரிகிருஷ்ணன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஒரு 27 கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த 4044 மாணவ மாணவியர் ஒரு சேர ஒரு இடத்தில் உட்கார்ந்து இந்த அளவுக்கு அமைதியாக ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால் எங்களை நம்ப முடியவில்லை என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி ஒரு மகத்தான வெற்றியினை பெற்றிருக்கிறது. இந்த மிக சிறந்த ஈடுபாட்டுடன் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கு எப்படி பாராட்டுக்கள் தெரிவிப்பது என்று உட்கார்ந்து யோசித்து கொண்டிருந்தோம். பொதுவாகவே ஒரு பாராட்டு என்பது எழுந்து நின்று மற்றவர்களை கைத்தட்ட சொல்வார்கள். உங்களுக்காக யார் கை தொட்டுவது என்று பார்க்கும்போது இந்த மேடையில் வீட்டிருக்கிற அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதிகள் அனைவருமே IAS அலுவலர் உட்பட எழுந்து நின்று உங்களுக்காக ஒரு முறை கைத்தட்டினால் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு மிக சிறப்பாக ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு நாங்கள் அனைவருமே கைத்தட்டி வணங்கி வரவேற்கிறோம். ஒரு 27 கல்வி நிறுவனங்கள் அன்னை வேளாங்கண்ணி மகளிர் கல்லூரி, அன்னை வேளாங்கண்ணி பார்மசி கல்லூரி, செயின்ட் லூயிஸ் காது கேளாதோர் கல்லூரி, செவிலியர் கல்லூரி ஆந்திர மகளா சபா, ஜெருசேலம் இன்ஜினியரிங் கல்லூரி, அசான் மெமோரியல் கலைக்கல்லூரி, KCG டெக்னாலஜி கல்லூரி, TJ டெக்னாலஜி கல்லூரி, சென்னை கலைக்கல்லூரி, JPR இன்ஜினியரிங் கல்லூரி, தங்கவேலு இன்ஜினியரிங் கல்லூரி, MNM ஜெயின் இன்ஜினியரிங் கல்லூரி, CL பெய்டு மேத்தா பார்மசி கல்லூரி, CL பெய்டு மேத்தா பார்மசி கல்லூரி, முகமது சதக் கலைக்கல்லூரி, ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ், ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஸ்கூல் ஆஃப் எலக்ட்ரிக்கல்ஸ், ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கல்ஸ், முகமது சதக் பார்மசி கல்லூரி, ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், ஸ்கூல் ஆஃப் பார்மசி, ஸ்கூல் ஆஃப் பயோ மற்றும் கெமிக்கல்ஸ், செயின்ட் ஜோசப் டெக்னாலஜி கல்லூரி, செயின்ட் ஜோசப் இன்ஜினியரிங் கல்லூரி, தன்ராஜ் பெய்டு மேத்தா கல்லூரி,
எம்என்எம் ஜெயின் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் என்கின்ற இந்த 27 கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த 4044 மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சிகரமான பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் நினைக்கலாம், என்ன ஆசிரியர்கள் தான் நம்மளை வகுப்பில் கேள்வி கேட்டு குழப்புறாங்க, கேள்வி கேட்டு தொல்லை பண்ணுறாங்க இங்கேயுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு 50 வருஷத்தில் இந்தியாவில் 4 அலைகள் வீசிக்கொண்டிருக்கிறது. 50 வருஷத்தில் 50-60 ஆண்டுகளில் 4 அலைகள், வேவ்ஸ். அது எந்த மாதிரியான அலைகள் என்பதை தெரிந்தவர்கள் கையை உயர்த்தி மேடைக்கு வந்து கூட தெரிவிக்கலாம். 4 அலைகள். நானே சொல்லிடுறேன். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சரல் வேவ். அன்னைக்கு ஒட்டுமொத்தமாகவே மக்களுக்கு விவசாயத்தை தவிர வேற ஒன்றுமே தெரியாது. விவசாயம் மட்டும்தான் எல்லோருக்குமான ஒரே தொழில். கூலி விவசாயியாக இருந்தாலும் சரி, பண்ணையாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் விவசாயம் மட்டும்தான். அப்போ அது அக்ரிகல்ச்சரல் வேவ். அதுக்கு அடுத்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் வேவ். அதுக்கப்புறம் தொழில் சார்ந்த அலைகள், பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் சாலை, ஹூண்டாய், எல்லா கம்பெனியும், செயின் கோபைன், இது மாதிரி ஏராளமான கம்பெனிகள். இண்டஸ்ட்ரியல் வேவ். அதுக்கடுத்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் வேவ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சரல் வேவ், 30 வருஷத்துக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியல் வேவ், 20 வருஷத்துக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்கல் வேவ். இப்போ ஒரு வேவ் இருக்கு. என்ன வேவ்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேவ். இப்போ நாம் இருக்கிற யுகம் செயற்கை நுண்ணறிவு என்கின்ற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேவ்ல இப்போ நாம் இருக்கிறோம். இந்த 50 வயதுடையவர்கள் மேடையில் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும், இந்த 4 அலைகளையும் இவர்கள் உணர்ந்தவர்கள். மேடையில் இருக்கிற 50 வயதை தாண்டியவர்கள் இந்த 4 வேவும் தெரியும். அக்ரிகல்ச்சரல் வேவில் இருந்தாங்க, இண்டஸ்ட்ரியல் வேவில் இருந்தாங்க, எலக்ட்ரானிக் வேவில் இருந்தாங்க, இப்போ ஏஐ வேவ்லையும் இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் எலக்ட்ரானிக் வேவில் இருந்தீங்க, இப்போ ஏஐ வேவில் இருக்கிறீங்க. 2 வேவ் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஏஐங்கிறது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது. இப்போ இதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது, இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப அவசியமானது மடிக்கணினி. இந்த மடிக்கணினியோட உபயோகம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ வந்திருக்கிற உங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம், மடிக்கணினியோட இன்னொரு டூல் இணைக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா பெர்ப்ளெக்சிட்டி AI ப்ரோ என்கின்ற ஒரு டூல் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெர்ப்ளெக்சிட்டி AI ப்ரோ என்கின்ற இந்த டூல் நீங்கள் வெளியில் வந்து மாத சந்தாவாக பெற வேண்டும் என்றால் 1950 ரூபா செலவாகும். இந்த 1950 ரூபா ஒரு மாதத்துக்கு கட்டணம் கட்டினா மட்டும்தான், இந்த சந்தா கட்டினா மட்டும்தான் இந்த பெர்ப்ளெக்சிட்டி AI ப்ரோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம முதல்வர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவருக்கு தெரியும், நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வருக்கு, ஏப்பா அப்படி வாப்பா ஏசி வாங்க வாங்க, நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சு, இவங்க இப்போ இருக்கிற யுகம் ஏஐ யுகத்தில் இருக்கிறாங்க, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுகத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்கான தேவை வெறும் மடிக்கணினி மட்டும் இல்லை. இந்த பெர்ப்ளெக்சிட்டி AI ப்ரோ இருந்தால் பெரிய அளவில் உபயோகரமாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில் அதோடு இதை இணைச்சி கொடுத்துருக்கிறார். சரி, உங்கள் அத்தனை பேருக்குமே பெர்ப்ளெக்சிட்டி AI ப்ரோவோட உபயோகங்கள் தெரியும். மேம்பட்ட AI மாதிரிகளை இதில் செய்ய முடியும். கோட் இன்டர்பிரேஷன்
அந்த வசதி இதில் இருக்கு. சிக்கலான அறிக்கைகள் மற்றும் ஆழமான ஆய்வுகளுக்கு, ரிசர்ச்சுக்கு சிறப்பு தேடலை இதன் மூலம் மேற்கொள்ளலாம். பிராக்டிகலி அன்லிமிட்டெட் அணுகலை இது வழங்குகிறது. ப்ரோ பயனாளர்களுக்கு பிரியாரிட்டி சப்போர்ட் இது கொடுக்கிறது. விளம்பரமில்லா ஆட் ஃப்ரீ சேவையை இது தருகிறது. ஏஐ திட்டங்கள் அல்லது உள்ளடக்க பகுப்பாய்வில் இது ஈடுபடுகிறது. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸுக்கு, கிரியேட்டர்ஸுக்கு ஸ்பேசஸ் போன்ற ஒத்துழைப்பை இது நல்குகிறது. இலவச பதிப்புகளுடன் ஒப்பிடுகையில் அதிக ஆழமான தகவல்களையும் தெளிவான பகுப்பாய்வையும் வழங்குகிறது. பலதரப்பட்ட மற்றும் சிக்கலான கேள்விகளை கையாளும் போது நேரத்தை பெரிதும் சேமிக்க உதவுகிறது. ஆக இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ ப்ரோ மூலம் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த மடிக்கணினியோடு அதை இணைத்து தந்திருக்கிறார். எனவே நாம் இந்த முதல்வருக்கு எப்படி நன்றி தெரிவிப்பது? எல்லாரும் ஒரு கைத்தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருமா கைத்தட்டி நம்முடைய முதல்வருக்கு மடிக்கணினி மட்டும் இல்லை, பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ ப்ரோ கொடுத்ததுக்காக ஒரு மகிழ்ச்சிகரமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பெருமதிப்பிற்குரிய மதியழகன் பேசும்போது இந்த உயர்கல்வி சேர்க்கை இப்போ தமிழ்நாடு அரசு உயர்நிலை பள்ளியிலேயே 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கு புதுமை பெண் என்கின்ற திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் தருகிற திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்திற்கு ஒரே விதிவிலக்கு அரசு பள்ளியில் படித்திருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். 1000 ரூபாய். பிஏ, பிகாம், பிஎஸ்சி போன்ற இளங்கலை வகுப்புகளில் படிப்பவர்களுக்கு 36,000 ரூபாய். பிஇ போன்ற பொறியியல் வகுப்புகளை படிப்பவர்களுக்கு 48,000 ரூபாய். எம்பிபிஎஸ் போன்ற இளங்கலை மருத்துவ படிப்புகளை படிப்பவர்களுக்கு 60,000 ரூபாய். டிப்ளமா பயில்பவர்களுக்கு 24,000 ரூபாய். இந்த மாதிரி எத்தனை பெண்கள் இப்பொழுது அந்த உதவித்தொகை பெறுகிறார்கள் என்றால், தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கியதற்கு பிறகு இந்த திட்டத்தின் மூலம் இன்றைக்கு இந்த 1000 ரூபாயை, மாதந்தோறுமான 1000 ரூபாயை பெறுகிற மாணவிகள், அதேபோல் மாணவர்கள் தமிழ் புதல்வன் மூலம் 12 லட்சம் மாணவ மாணவியர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 12 லட்சம் மாணவ மாணவியர் இந்த திட்டத்தினால் பயன்பெற்று வருகிற நிலையில் இன்னும் ஒரு மகத்தான திட்டம்தான் நான் முதல்வன் என்கின்ற ஒரு திட்டம். இந்த நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தின் மூலம் கல்விக்கான வழிகாட்டுதலை செய்வது, திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்குவது, வேலை வாய்ப்புகளை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏற்படுத்தி தருவது, இந்த 3-4 விதமான வேலைகளை இன்றைக்கு நான் முதல்வன் திட்டம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் யாரெல்லாம் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்குகிறார்கள்? மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம், ஒரேக்கல், கூகுள், சிஸ்கோ, HCL, இன்ஃபோசிஸ், AWS, சீமென்ஸ், ஃபெனால், டசால்ட், LNT, இவ்வளவு நிர்வாகங்களும் உங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்குவது, நான் ஏற்கனவே சொன்னேன், வேலை வாய்ப்புகளையும் பெற்றுத் தருகிறதுன்னு. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லலாம். ஜப்பானில் இருக்கிற ஒரு கம்பெனியின் பேர் நெக்ஸ்ட் ஜென். இந்த நெக்ஸ்ட் ஜென்னுங்கிற கம்பெனியில் இந்த 42 லட்சம் பேர் மாணவ மாணவியர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா? இதில் ஒரு 5 மாணவிகள் நெக்ஸ்ட் ஜென்ல வேலை கிடைச்சி போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு வருஷத்துக்கு சம்பளம் 21 லட்சம் ரூபாய். ஒருவருக்கு ஆண்டொன்றுக்கான சம்பளம் 21 லட்சம் ரூபாய் வீதம் 5 மாணவிகள் சென்றிருக்கிறார்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல 42 லட்சம் பேரில் இந்த 5 மாணவிகள் இன்றைக்கு பெற்றிருக்கிற உயரத்தை சொல்லுகிறேன். அதே மாதிரி இன்னொரு 4 மாணவர்கள் அதே ஜப்பானில் கியோட்டோ பல்கலைக்கழகம், அந்த கியோட்டோ பல்கலைக்கழகத்தில் பயோடெக்னாலஜி அந்த படிப்பை முடித்து அவருடைய ஆராய்ச்சிக்காக எங்கே இப்பொழுது சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால்
ரூர்கெலா ஐஐடியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இந்தியாவின் உலக அளவில் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் இவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லை, மதியழகன் சொன்னது மாதிரி உயர்கல்வி சேர்க்கை இந்திய அளவிலான சதவிகிதம் 28.4. இந்தியா முழுமைக்கும் +2 முடிச்சிட்ட உடனே நான் சொன்ன இளங்கலை வகுப்புகள், அது கலை கல்லூரிகளாக இருந்தாலும், பொறியியல் கல்லூரிகளாக இருந்தாலும், மருத்துவ கல்லூரிகளாக இருந்தாலும், அல்லது டிப்ளமா இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலும், இதுக்கு போகிறதுக்கு +2 முடிச்சுட்டு போகிறவங்களோட எண்ணிக்கை இந்திய அளவில் 28.4. ஆனால் தமிழ்நாட்டில் 47%. 47% என்பது இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இது தமிழ்நாட்டில் சாத்தியமாகி இருக்கிறது. இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருக்கிறது. இந்த 36 மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 47% உயர்கல்வியில் உருவாக்கி தந்திருப்பவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு சிறப்புக்குரிய செய்தி, இந்தியாவில் இருக்கிற தொழிலாளர்கள், உற்பத்தி துறையில் பணியாற்றுபவர்கள் எத்தனை சதவிகிதம் பேர் தமிழ்நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால், உற்பத்தி துறையில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ சதவிகிதம் பேர் தமிழ்நாட்டில் மட்டும் வேலை செய்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த உற்பத்தி துறை தொழிலாளர்களில் 15% பேர் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறார்கள். அடுத்த நிலையில் எந்தெந்த மாநிலங்கள் இருக்கிறது என்றால், குஜராத்தில் 13%, மகாராஷ்டிராவில் 13%. குஜராத் இன்னைக்கு உலக அளவில் வளர்ந்துருச்சு. குஜராத் தான் இன்னைக்கு பெரிய வளர்ச்சியில் உச்சத்தில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுபவர்களுக்கு இது ஒரு செய்தி. உற்பத்தி துறையில் பணியாற்றுபவருடைய சதவிகிதம் 13. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு 15% இன்றைக்கு உற்பத்தி துறையில் பணியாற்றுபவருடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, வேலை வாய்ப்புகள் வழங்குவதில் இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருக்கிறது. அதில் தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த காரணங்களுக்காகவும் முதல்வர் அவர்கள் மருத்துவம், பல் மருத்துவம், வேளாண்மை, மீன்வளம், சட்டம் போன்ற பல்வேறு தொழில்சார் படிப்புகளுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை தந்து, 7.5% இடஒதுக்கீட்டின் மூலம் அவர்களுக்கு விலையில்லா கல்வி கட்டணம், விலையில்லா உணவு, விலையில்லா விடுதி கட்டணம், இப்படி அனைத்தையுமே விலையில்லாமல் ஆக்கியதன் விளைவு, இப்படி எல்லா விஷயங்களையும் மாணவர்களுக்காக செய்து வருகிற சூழலில்தான் இன்றைக்கு இந்தியாவில் 47% என்கின்ற அந்த உயர்ந்த நிலையை இந்த அரசு எட்டியிருக்கிறது. அந்த வகையில் வருகை தந்திருக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு உங்களுக்குமான வேண்டுகோள், நீங்கள் இந்த உயர்கல்வியை முடித்தவுடன் அடுத்து உங்களுக்கான வாய்ப்புகளாக நான் முதல்வன் திட்டத்தில் ஏராளமான கதவுகள் திறந்திருக்கிறது. அதை பயன்படுத்தி நீங்கள் உச்சத்திற்கு செல்ல வேண்டும் என்று வாழ்த்துவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி. பெருமதிப்பிற்குரிய இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் போய் இதை கொடுத்தோம்னா 1 மாதம் ஆகும். ஆனாலும் நம்முடைய மரியாதைக்குரிய அரவிந்த் ரமேஷ் அவர்கள், அன்பிற்கினிய மண்டல குழுவின் தலைவர்கள் திரு மதியழகன், ரவிச்சந்திரன் போன்றவர்கள் 27க்குமா நாம் டெய்லி போய் கொடுத்துட்டு இருந்தா நீண்ட நாட்கள் ஆகும். அதனால் நாங்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்து அரசு அலுவலர்கள், குறிப்பாக இந்த 2 மண்டலங்களின் உதவி ஆணையர்கள், செயற்பொறியாளர்கள் மிகுந்த அக்கறை எடுத்து ஒரே இடத்துல இந்த 4044 பேருக்கும் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து தரணும்னு சொன்னாங்க. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி இப்போது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 4447 பேருக்குமே இங்கே எங்கள் கையால் மேலே கொடுத்தா டெஃபினட்டாக 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அடுத்து எனக்கு இன்னும் ஒரு 2-3 நிகழ்ச்சி முற்பகலுக்கு முன்னாலேயே போக வேண்டிய நிலையில் இருக்கிறேன். எனவே இங்கே ஒரு 120 பேர் முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் இங்கேருந்து மேடையிலிருந்து ஒரு 10 சிறப்பு விருந்தினர்கள் இங்கே இடையில காலியாக இருக்கிற இடத்துல வந்து நாற்காலி போட்டு உட்காந்து உங்களோட சேர்ந்து மொத்தமாக குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம்.
இப்போ குரூப் ஃபோட்டோ எடுக்கிறப்ப நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உங்கள் கைகளில் இருக்க வேண்டிய மடிக்கணினி இப்பொழுது மடியில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மடியில் தவழும் அந்த மடிக்கணினிகளை உங்கள் இரு கைகளாலும் தலைக்கு மேல் உயர்த்தி அந்த போட்டோவுக்கு ஒரு போஸ் கொடுக்கணும்னு கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.